டோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு குட்டி மினி விலாக், சிவாஜி நகரோட மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நானே என் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என் டீம் மேட்ஸ் எல்லாருமே வந்து சிவாஜி நகர் கிளம்பினோம். கேர்ள்ஸ் நாங்கள்லாம் வந்து ஆட்டோ பிடிச்சி நேராக சிவாஜி நகருக்கு வந்து ரீச் ஆனால், சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வண்டியில் வராங்க. வந்த உடனே நாங்கள் இது 12 o'clock நம்பவே இல்லை. நான் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. கால் வைக்க கூட எதுவும் இருந்தில்லை, அவ்வளோ ரஷ்ஷு. நிற்க கூட இடம் இல்லாத அவ்வளோ ரஷ். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சிவாஜி நகரில். எப்பவுமே மார்னிங்கில் இருக்கும், பட் நைட்டில் பார்த்ததில்லை. என் ஃப்ரெண்டு வந்து பீஃப் சாப்பிட மாட்டேனால அவளுக்கு வந்து மட்டன் வாங்கினாங்கோ, மட்டன் சீக் வாங்கி சாப்பிட்டாங்க. பட் சீக் வந்து ரொம்ப சால்ட்டடாக இருந்துச்சு. அப்புறமா நான் ஒரு பீஃப் வாங்கி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கேட்சப் ஆகிட்டு அங்கத்துலேருந்து நேராக எதனா புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். இன்னொரு ஃப்ரெண்டு வந்ததுனால அவனையும் அப்படியே காமிச்சேன். இவன் பேர் சந்தோஷ், இன்னொருத்தன் பேர் ஹரி அப்படின்னால நான் காமிச்சிட்டு இருந்தேன். எல்லோரும் காமிச்சிட்டு நாங்கள் நேராக வந்து அந்த கிளாக் டவர் இருக்கே அங்கே தான் போனோம். அங்கே போயிட்டு வந்து நாங்கள் ட்ரை பண்ண விஷயம் என்னன்னாக்கா, நான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அது கேமல் கோஷ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து அவங்க கேமலில் வந்து இங்கே விற்குவாங்க. இந்த ரம்ஜான் டைமில் அது ஸ்பெஷலாக கிடைக்கும் இங்கே. பட் ரொம்ப ப்ரைஸ் அதிகம். ஆனால் நான் சாப்பிட்டதுலேயே நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னாக்கா ரொம்ப சியூ பண்ணோம். எனக்கு அதை சாப்பிட்டு டயர்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து நேராக நாங்கள் வந்து தாஜ் ஹோட்டல் கிட்டே சாப்பிட வந்தோம். தாஜ் ஹோட்டல் கிட்டே ஷீக் ஸ்பாட். ஆல்ரெடி இது வந்து நார்மல் டேஸ்லேயே இங்கே ரஷ்ஷாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து பயங்கர ரஷ்ஷு. அதுவும் இங்கே இருக்கிற அண்ணாங்கள்லாம் வந்து செம்ம. அவங்கெல்லாம் எப்படி பழகுனாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே பழகுனாங்க என்கிட்ட. நான் அந்த அண்ணாக்கிட்ட போய் சொன்னேன், வீடியோ எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டிருந்துக்கு. என்னம்மா இன்ஸ்டாகிராமா அப்படின்னு கேட்டார். இல்லை யூடியூப் அப்படின்னாக்கா. அந்த அண்ணா எனக்கு கேட்டார், யூடியூபா? அப்போ என் பாக்கெட்டில் ஃபோன் இருக்குது, எடுமா நீ அப்படின்னு சொன்னால், உங்கள் பாக்கெட்டில் நான் எடுக்கணுமா அப்படின்னாக்கா. ஆமாம் எடுமா, எடுத்துகிட்டு உன் சேனல் பேர் போடுன்னு சொல்லிட்டு அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுமா, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து உருதுவில் தான் பேசினாங்க. எனக்கும் உருது தெரியும், ஏன்னா நான் இங்கே உருதுவில் இருக்கிறதுனால அதனால் எனக்கு உருது தெரியும். இங்கே நிறைய பேர் உருது மட்டும்தான் பேசுவாங்க, ஹிந்தி இல்லை உருது. அதனால் எனக்கும் தெரியும். அதனால் அவர்கிட்ட பேசியிருந்தேன். நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் எப்போவுமே இங்கே வருவேன் அப்படின்னலாம். ஆனால் இதுக்காக நான் ரிவ்யூ சொல்ல. பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ஷீக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எங்கேனாக்கா சிவாஜி நகர் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதுவும் நான் எப்போது ஷாப்பிங் பண்ணாலும் என் ஹஸ்பண்ட்டு கேட்குற ஒரு விஷயம், எனக்கு ஷீக்கு வாங்கி கொடு, சிவாஜி நகருக்கு போனால் ஷீக்கு வாங்கி கொடு அப்படி தான் சொல்லுவேன். அப்புறமா நாங்கள் சாப்பிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. அங்கேருந்து 2:30 ஆக போது வீட்டுக்கு போய் வேலைக்கு போனோம். பாய்.